செய்திகளை பார்த்து வருகிறோம். வீடு புகுந்து கொள்ளையடித்த சம்பவத்தில் 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 5 ஆய்வாளர்கள் கொண்ட 6 தனிப்படைகளானது அமைக்கப்பட்டிருக்கிறது. 10 வயது சிறுவன் உட்பட 5 பேரை வீடு புகுந்து வெட்டிய வழக்கில் தற்பொழுது 6 தனிப்படைகள் அமைத்து உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ஃபாரூக் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். ஃபாரூக், விவரங்கள். வணக்கம் அம்ருத். நேற்று அதிகாலை சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே இருக்கக்கூடிய கல்லுவழி என்ற கிராமத்தில் சின்னப்பன் என்பவர் வீட்டில் மர்ம நபர்கள் புகுந்து 10 வயது சிறுவன் உட்பட 5 பேரை தரமாரியாக தாக்கியதில் அந்த 5 பேரும் படுகாயமடைந்து மதுரை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் சிவகங்கை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. சின்னப்பன் என்பவர் தனது வீட்டில் வாயில் படுத்திருந்த போது அவரை தாக்கிவிட்டு மர்ம நபர்கள் வீட்டில் கொள்ளையடிக்க முயற்சி செய்த போது சின்னப்பனின் அலறல் சத்தம் கேட்டு அவர் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த 10 வயது பேரன், 12 வயது பேத்தி உட்பட அவருடைய மனைவி, அவருடைய மருமகள் 4 பேரும் கதவை திறந்து வெளியிலே வந்து பார்த்தபோது மர்ம நபர்கள் ஈவு இரக்கமின்றி அந்த 4 நபர்களையும் கடுமையாக தாக்கினார்கள். அவருடைய மருமகள் தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிந்து வருகிறார். தற்போது இவர் மிகுந்த உடல்நலை குறைவு ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி அந்த பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து காளையார்கோவில் பகுதியில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்று வருவதால் அந்த பகுதி மக்கள் அனைவரும் 1-2 சாலை மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினுடைய மாவட்ட கண்காணிப்பாளர் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டு இப்பொழுது குற்றவாளிகளை கைது செய்வதற்காக சிவகங்கை காவல் துணை கண்காணிப்பாளர் சிபி சாய் சரண் தலைமையில் 6 தனிப்படைகளை அமைத்து குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஃபாரூக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.